அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கல்மேல் குப்பத்தில் கல்லெறிந்த திமுக. கல்மேல் குப்பத்திற்கு கல்லறிந்தது. கல்மேல் குப்பத்தில் கல்லெறிஞ்சிருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சியினர் மீது அவங்க ஒளிஞ்சிருந்த கல்லெடுத்து அடிக்கிறது நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கோம். அந்த பரப்புரை டைம்லேயும் இந்த பரப்புரை போகிற வழியில் ஒளிஞ்சிருந்துட்டு கல்லெடுத்து அடித்தாங்க. இப்போ நம்ம அரக்கோணம் ராணிப்பேட்டை தொகுதியிலையும் நம்ம வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்கும்போது அங்கேயும் இப்போ கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லெல்லாம் வெட்டி கேரளாவுக்கு கடத்துறாங்க. அந்த கல்லை எடுத்து அவங்க அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மலையை அடிக்கிறாங்க, அங்கே கல்லால் அடிக்கிறாங்க. கல்லை அடித்து காசு பார்க்குறதுல குறியாக இருக்கிறாங்க. இப்போ கல்லாலே அடிக்கிறாங்க. வேட்பாளர் மேடையில் இருக்கும்போது வேட்பாளர் கல்லால் அடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த தேர்தல் பரப்புரையில் இந்த கல்லெடுத்து அடிக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலேருந்தே நாம் தமிழர் கட்சியினர் மீது மாற்று கட்சியினருடைய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. குறிப்பாக சொன்னால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பகுதியில் நடந்த இந்த மேடை உடைப்பு தொடங்கின காலகட்டம் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் பிரின்ஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாம் சேர்ந்து மேடையை அடித்து இந்த பக்கமாக அவங்க ஏதோ சாதித்த மாதிரி ஒரு இது ஊர்வலம் மாதிரி கோஷம் போட்டு நடந்து வந்தாங்க. அவருடைய அந்த பிரின்ஸ் எம்எல்ஏன்னு உத்வேகத்தை அவருடைய வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அவர் அந்த உத்வேகத்தை சட்டமன்றத்தில் காட்டியிருந்தால் மீனவர்களுக்கு ஏர்போர்ட் தளம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆமாம், ஹெலிபேட் அங்கே வந்துருக்கும். ஆனால் அந்த கோரிக்கைகளுக்காக அவர் போராடலை. அவர் மட்டும் இல்லை, பிரின்ஸ் எம்எல்ஏன்னு மட்டும் இல்லை. இப்போ விஜயதண்ணன் கட்சி மாதிரி போனாங்க. அவங்க எம்எல்ஏவாக தான் அந்த மக்கள் 3 வாட்டி தொடர்ச்சியாக 3 வாட்டி அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு கட்சி பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கட்சி மாறி போகிறாங்க. அப்போ மக்களுக்கு வேலை செய்யணும். அதை தாண்டி அந்த கட்சியில் அவங்க எதுவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அவங்க இப்போ அங்கேயும் போய் மக்கள் பணி செய்கிறதுக்காக தான் சேர்ந்துருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய மக்கள் பணி சிறக்க பணி அவங்க விளவங்கோடு தொகுதியிலே 10, 12, 13 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தாங்க. 3 தலைமுறையாக காங்கிரஸ் இருந்திருக்காங்க. 3 தலைமுறை காங்கிரஸில் இருந்திருக்காங்க. அவங்க நம்ம தேசிய விநாயகம் பிள்ளையோட பேத்தி வேலை. அதான் சொல்கிறது. கல்லறைப்பட்டு விஜயதண்ணி பற்றி பேசுவோம். எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வந்தது. நம்ம கல்லறிந்த விஷயத்தை பேசி இப்போ விஜயதண்ணி விஷயத்தை வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்னை நிறைய இடங்களில் இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரோட பேத்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி பேசுவாங்க. நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம விளவங்கோடு தொகுதியில் கூட நம்ம மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதியோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதே மாதிரி களியக்காலையில் பேருந்து நிலையம் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் எப்படியும் திமுக கலைஞரோட பேரை வைக்கணும் அப்படின்னா வருவாங்க. ஆனால் நம்ம விஜயதரணி அக்கா தன்னுடைய தாத்தா ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அவரோட பேரை இந்த இடத்துக்கு வைங்க, இந்த ஒரு சின்னதாக ஒரு நூலகம் கட்டி அதுக்கு வைக்கணும் அப்படின்னு கூட அவங்க ஆசைப்பட்டது கிடையாது. ஆசைப்பட்டதில்லை. ஆசைப்பட்டிருந்தா நடந்திருக்கும். அவங்க உண்மையாக ஒரு உணர்வு இருக்குது. அவங்களுடைய தாத்தா என்பதை தாண்டி ஒரு போராட்ட தியாகி, அவரை அடையாளப்படுத்தணும். தாத்தாங்கிறது அப்பாவை கலைஞர் ஸ்டாலினோட அப்பாங்கிறதுனால ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் அவர் அடையாளப்படுத்துகிறாரு. கவிமணி தேசிய விநாயகத்தில் அவருடைய தாத்தாங்கிறதுனாலேயாவது அவங்க ஒரு நூலகத்துக்காவது அவரோட பேரை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட. கவிதைகள் எழுதி பாட்டுகள் எழுதி சுதந்திர போராட்டத்துக்கு வித்து போட்டவர். அதனால அவருக்கு அவர் பேரில் ஒரு நூலகமாவது தொடங்கியிருக்கலாம். இந்த 13 ஆண்டுகள் இருந்து அது கூட பண்ணாமல் போயிட்டார். சரி, நம்ம பேக் டு த டாபிக். நம்ம கல்லெறிஞ்ச கதைக்கு வரும். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மேலே தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது இந்த திராவிட கட்சிகள் இங்கே வீரமாக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிகள் கோழைகள் அப்படிங்கிறதுக்காக இல்லை இவங்க அப்படி சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு மேடை பேசினா கூட ஒரு அவசர ஊர்தி போகுதுன்னா கூட மேடை பேச்சை நிப்பாட்டி அந்த ஊர்தி செல்றதுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணுவோம். அப்புறம் ஒரு கோயிலில் மணி அடிக்கிற சத்தம் அந்த நேரத்தில் அந்த வழிபாடு தொடர்ந்து வாங்கு வலிக்கும் போது இப்போ ஆலயங்களில் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு அந்த இதுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு கட்சி. உணர்வை புரிஞ்சப்பட்டு அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளரை அறிமுக கூட்டத்தில் திமுக கல்லெடுத்து எறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க.
அதான் தான் சொல்கிறேன், கல்லறைங்கிறது வந்து இது முதல் தொடர் கிடையாது. இது மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலையும் கல்லெடுத்து அடிச்சாங்க. பரப்புரை போயிட்டு இருக்கும், மேலே மாடி மொட்டை மாடியில் ஒழிச்சிருந்துட்டு கல்லெடுத்து அடித்தாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம நாலந்தமிழ்ச்சி ஆரம்ப காலத்தில் முதல்ல சொன்ன மாதிரி ஆற்றூர் மேடை அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ நம்ம ஹிம்லர் கிருஷ்ணகிரியில் பேசுவோம் வந்து மேடையில் ஏறி அடித்தாங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து ஒரு என்ன எதை சொல்கிறது, காளியம்மாள் பேசுவோம் வந்து மது பிரியர்கள் பிரியர்கள் அவங்களுக்கு பிரிய மாதிரி இதை வச்சு அடித்தாங்க. திமுக ஆட்சியில் தான் அது நடக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சியில் கூட இந்த அளவுக்கான தாக்குதல் எதுவும் நடக்கல. ஆனால் இவங்க வந்து நேரடியாக வந்து தாக்குறாங்க. இப்போ இந்த தொடர்ச்சியான இந்த தாக்குதலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி பதிலடி கொடுக்கும்? நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவு திட்டம் தான் பதிலடிக்க முக்கிய விஷயம். அவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அதனால் அவங்க திருப்பி ஒரு கட்சி வந்து தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி தான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு உள்ளதை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் என்ற கட்டமைப்பை முன்னிறுத்தி ஒரு கட்சி முன்னிறுத்துவது. அந்த கட்சியை இயங்க விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க கல்லால் அடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன மக்களுக்கு எதிராக இருக்காங்களா, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாங்களா, மக்களுக்கான திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா, இல்லை அவங்க கட்சி எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு உள்ளதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. தமிழ் தேசிய அரசியலுங்கிறதே வந்து ஒரு கோட்பாட்டோடைய அரசியல், ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க, ஒரு ப்ரொசீஜர் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியலை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நாங்கள் வந்து அறிவாயுதம் ஏந்தி போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக சொல்கிறது உண்டு. அப்போ அறிவாயுதம் நாம் தமிழ் கட்சி அதுதான் முக்கியமாக மேடைகளில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி எங்களுடைய போராட்டம் வந்து அறிவாயுதம் ஏந்திய போராட்டம். அறிவாயுதம் ஏந்திய போராட்டம், அறிவாயுதம் ஏந்தி இந்த போராட்ட காலத்தில் நிற்கிறோம். இப்போ தேர்தல் வந்திருக்கு. தேர்தலில் வியூகத்தை கொண்டு மாணிக்கவாசகம் சொன்ன மாதிரி கட்டினை பூட்டியும் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொன்ன என்ன வந்தாலும் சரி நாங்கள் எதிர்த்து களத்தில் நிற்கிறது தயார்னு சொல்லிட்டு தான் நிற்கிறோம். கல்லறை வந்தாலும் சரி, குப்பியேறி வந்தாலும் சரி, பீரங்கியால் தாக்கினாலும் சரி, கொண்ட கொள்கையில் முன்னோக்கி சொல்கிறது உறுதி நாம் தமிழர் கட்சி. மாட்டுக்கருத்து கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சினாலே வந்து நம்ம வந்து தலைவர் பிரபாகரன் வந்து நம்ம தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த தேசிய தலைவர் கூட ஆயுதம் ஏந்தி போராட்டம் நடத்துகிறப்ப கூட அவருடைய போர் நெறிகளில் வந்து எந்த ஒரு சர்க்கிளும் இருந்ததில்லை. போர் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆயுத போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய கொள்கைகளை ஏற்று அவரை தலைமையாக ஏற்று நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல்பட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்போ அறிவாயுதம் ஏந்தி போராடும். அறிவாயுதத்திலிருந்து நம்ம வந்து ஆயுத போராட்டத்துக்கு இது ஒரு சிறிதளவு கூட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து இவ்வளவு தாக்குதல் நடத்தின அப்புறம் நாம் தமிழர் கட்சியினர் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தான் நம்ம வந்து அறிவாயுதம் ஏந்தி போராடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து ஆயுத போராட்டமாக மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து எத்தனை மேடை இது வரிசையாக பார்த்தாச்சுன்னா 10-12 மேடைகள் வந்து அவங்க தாக்குதல் நடத்துனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். அது நம்ம மாண்பு அவங்களுக்கு அந்த மாண்பு இல்லைன்னு புரிதல் உண்டு. ஆமாம், இந்த பெண் வேட்பாளர்கள் பெண் பேச்சாளர்கள் கூட அவங்க வித்தியாசம் பார்க்குறாங்க. திமுகவினுடைய இந்த பெண்களில் தலைமை இப்போ வந்து கனிமொழி அவங்க பேசுகிற மேடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் கோபுரத்தில் ஏறி தண்ணியாக போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குது. முதலமைச்சருடைய உடன்பிறப்பு முதலமைச்சருடைய உடன்பிறப்புக்கு இந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்றது யோசிக்க வேண்டியது. திமுகவினுடைய ஆட்சியில் கலைஞர் கருணாநிதியுடைய மகள் பேசக்கூடிய மேடைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ சாதாரண பிள்ளைகள், நம்ம எளிய பிள்ளைகள், நம்மளுடைய பாதுகாப்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். இது அவங்க அது சாதித்தது மாதிரி அவங்களுக்கு வேணால் நினைப்பு இருக்கலாம். ஒளிஞ்சிருந்து கல்லறிகிறதுக்கு யாருக்கு வேணாலும் முடியும். களத்தில் வந்து நின்று காரியம் சாதிக்கிறதான விஷயம். இது அரசியல் களத்தில் தேர்தல் போர் வந்திருக்கு. இந்த தேர்தல் போகத்தில் வியூகம் வகுக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது ஏற்கனவே சொன்ன போது கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. ஏதாவது இறந்து போன தத்துவத்தை பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியமான தத்துவங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு வந்து முட்டுக்கட்டையாக தான் நிற்கும். திமுக வந்து பெண்களுக்கு சரியான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் இருந்த போதும்
33% இடஒதுக்கீடே இன்னைக்கு வரைக்கும் சாத்தியப்படுத்த முடியாத இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி தன்னுடைய அரசியல் வியூகத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க, பெண் ஆணுக்கு பெண் சமமான இடப்பகிர்வு அப்படின்னு கொண்டு வந்து 50% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிரூபித்து காட்டிட்டாங்க. இதுவரைக்கும் உள்ள கடந்த தேர்தலே நிரூபித்து காட்டிட்டாங்க. அதை சகித்து கொள்ள முடியல இவங்களால். அப்படி தான் நம்ம பார்க்கணும். பெண்ணியம் பேசுகிறவங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பெண்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறோம்லாம் சொல்லி நிற்கிறவங்க எல்லாம் இதுக்கு நாளைக்கு என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. திமுக கல்லறையிற கட்சியாக இன்னைக்கு திமுக எறியக்கூடிய கல் தேன்கூட்டில் எறியும் கல் போல அப்படின்னு உள்ளது திமுகக்கு புரியலை. அது நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறும், செந்தமிழ் சீமான் முதலமைச்சர் உறுதி என்பது அவங்களுக்கு தெரியல. அரியணை ஏறும்போது வந்து நம்ம வந்து எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோமோ அந்த பயணத்தை வந்து நம்ம வந்து மக்களுக்கான பயணம், மண்ணுக்கான பயணம் அத்தனையும் சாத்தியப்படுத்தும். அப்போது திமுகவில் இப்போ இருக்கவங்களே சொல்லுவாங்க, நம்ம ஆளுக்கு ஓட்டு, நாங்கள் இருந்த கட்சிக்கு ஓட்டு கொடுத்ததுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு காலம் வரும். அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க எரியிற கல்லில் தேக்கி வச்சிருப்போம். எரியிறவங்களுக்கு கல்லறை கட்டுறதுக்கு இல்லை, திமுக கட்சிக்கு கல்லறை கட்டுவோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. எங்களுக்கு வந்து கல்லறையிறவங்க எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. நாங்கள் ஒரு கொள்கையை ஏற்று நிற்கும், அந்த கொள்கையை பிடிக்காம அவன் ஏற்றிக்க கொள்கையின்பால் நம்ம மேலே கல்லறிகள். அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அத்தனை கற்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய பயணம் வந்து அறிவாயத்தை நோக்கிய பயணமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு கருத்தோட பேசலாம். நன்றி.